Hi friends, welcome to Sapadu Nalla channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல இன்ட்ரஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்க்க போகிறோன்னா, புதினாவை 1 வீக் ஆனாலும் எப்படி ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கலான்னு பார்க்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்த புதினாவை நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா உலர்த்திட்டு ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 1 வீக் ஆனாலும் அப்படியே இருக்கும். செகண்ட் டிப் என்ன பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காயை யூஸ் பண்ணி கொழப்பில்லாத சாம்பார் எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக சாம்பார் வைக்கிற மாதிரி எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு சாம்பார் இறக்க போகிற சமயத்தில் லாஸ்ட்டாக வெண்டைக்காயை வதக்கவும் வேண்டாம், அப்படியே கட் பண்ணதோடு ஆட் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி கார்னிஷ் பண்ணி இறக்கணுன்னா கொழப்பில்லாத அருமையான டேஸ்டியான எம்மியான சாம்பார் ரெடி. தேர்டு டிப் என்ன பார்க்க போகிறோன்னா, பூண்டை எப்படி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்த பூண்டை அப்படியே வச்சோன்னா கொஞ்ச நாளில் அது கெட்டு போயிடும். ஸோ பூண்டை வாங்கிட்டு வந்து கட்டியோடு அப்படியே வைக்காமல் நல்லா உதிர்த்து ஒன்றா ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 1 மந்த் ஆனாலும் வாங்கிட்டு வந்த பூண்டு அப்படியே இருக்கும். நம்ம எப்பப்போ தேவையோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த 3 டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.